சரணோ அரசடி விநாயகா சரணோ சம்பு சம்பு விநாயகா சரணோ அரசடி விநாயகா சரணோ சம்பு சம்பு சாமி ஓடிடும் பெருச்சாலி வாகனம் மீதில் ஏறி உலகை வளமாய் வந்த உலகளந்துன் மாறுகோனே ஒற்றை கும்பொடித்து கஜமுகனை வதைத்து கஜமுக பிள்ளையாரை கதைக்கு வந்த அருள் புரிவார் விநாயகா சரணோ சம்பு என் சம்பு சம்பு போட் 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 ஆதியில் வேதம் பூசித்து 1008 அண்ட பிண்டமும் அடைத்து சாமி ஆதியில் வேதம் பூசித்து 1008 அண்ட பிண்டமும் படைத்து சாமி பாதி மதியும் கொண்டு மீதி மாதியும் வென்று பாதி மதியும் கொண்டு மீதி மாதியும் வென்று அந்தனமாகவே வந்து முனைந்திட தந்த மிதி மிதிமி தருகிட தோமன விநாயகா சரணோ அரசடி ஏ சம்பு சம்பு குருவரணே வெற்றி வேலாயே வேலாயே மால் மருகாயே மால் மருகாயே சூரன் சண்டை முடித்தோனே சுப்பிரமணிய வேல் முருகாயே காணகுரவள்ளி மணவாளாயே கந்தவடி வேல் முருகாயே மால் மருகா வேல் முருகாயே வேல் முருகாயே மாயனோட மருகோனே ஆதி மாயனோட மருகோனே சாமி தொட்டகதை குறைகள் வாடே கணபதியே அருள் புரிவாரே நான் எடுத்த சில கதைகள் வாடே ஈஸ்வரனே அருள் புரிவாரே நான் சொன்ன சில கதைகள் வாடே நான் சொன்ன சில கதைகள் வாடே ஆதி சுர்கேசா வரமருள்வார் வரமருள்வாரே நந்தம்பூனல் உரதிலே மாந்திரவாதி பெரும்புலையன் அந்த மாவிசைக்கு பெண்ணாலே அவன் தங்க நகை பூட்டுவாரே என்று மனமதிலே எண்ணிக்கொண்டு அந்த கொட்டார கரையதிலே அங்க பகவதியால் வாசலிலே
அந்த மாந்திரவாதி பெரும்புலையன் அங்க திரவியத்தை களவு செய்ய வாரானே பெரும்புலையன். கொட்டாரக்கரை பகவதி அம்மா வாசலிலே மாந்திரவாதி காளி பெரும்புலையனானவன் திரவியத்தை களவு செய்ய வருகின்றான். அப்படி களவு செய்ய வருகின்ற வேளையிலே சுவாமி கொட்டாரக்கரை பகவதி அம்மா வாசல்ல காவலுக்கு யார் இருந்தா? சுக்காம்பார கருத்தப்பாண்டி மாயாண்டி காவலுக்கு இருந்ததை அறிந்தான். உடனே திரவியத்தை களவு செய்ய வேண்டும் என்றால் மாயாண்டியை இங்க விட்டு மையான அனுப்பணும் என்று கூடலூர் மையானத்துல 8 மாத கர்ப்பிணியை மை போட்டு வேக வைத்தான். அங்க மை போட்டு மாண்டமிடமிருந்து வேகும் போது சுக்காம்பார கருத்தப்பாண்டி மாயாண்டி கூடலூர் மையானம் சென்றார். இதுதான் தர்க்க சமயம் என்ற திரவியத்தை களவு செய்ய வருகின்றார். அவன் களவு செய்ய வாரபோது அப்போ பார்த்தாளே பகவதி ஏ யாரடவா பெரும்புலையா எங்கிருந்து இங்கு வந்தாயே மாயாண்டி காவல் என்று மனதிலையும் எண்ணலையா இது சுடலையோட காவல் என்று சுடலையோட காவல் என்று சொப்பனத்தில் நினைக்கலையோ ஏடா பெரும்புலையா மாயாண்டி வந்தானால் உன்ன மாவூச போட்டிடுவானே சுடலையுப்போ வந்தானால் சுடலையுப்போ வந்தானால் சுட்ட பிணமாக தின்றிடுவானே. பகவதியா சொன்ன போது பார்த்தானே பெரும்புலையன் அம்மா பகவதி உன் மகன் மாயாண்டி வருவான் என்ன மாவூச போடுவானா அது வரைக்கும் நீ வாய் திறந்து பேசினாதானே உன் மகனை கூப்பிடுவேன் என்று தன்னிடத்தில் இருக்கக்கூடிய மை மாந்திரத்தை வைத்து அந்த அம்பிகை பகவதியாளுக்கு 21 விலங்கையும் போட்டான். கை விலங்கு, கால் விலங்கு, தோல் விலங்கு, தொடை விலங்கு இப்படி 21 விலங்கையும் போட்டு அம்மாளுக்கு வாய் பூட்டும் போட்டு விட்டான். அம்மாளால வாய் திறந்து பேச முடியல. இதுதான் தர்க்க சமயம் என்று அந்த மாந்திரவாதி பெரும்புலையன் அவன் திரவியத்து பக்கம் வந்து பூட்டுலையும் கைய வைத்தாரே. பூட்டு பொடி பொடியா நொறுங்கிடுமாங்க கதவுலையும் கைய வைத்து கதவு கண்டந்துண்டோ அங்க அக்கம் பக்கம் பார்ப்பானே புலைய அக்கம் பக்கம் பார்க்கானே பெருமுலைய அல்லுதான திரவியத்தை அவனோ அல்லுதானே. அவன் திரவியத்தை அள்ளிக்கொண்டு 7 நல்ல பொதி மாடு அவன் பொட்டணமா கட்டுவானே. அங்க நந்தமுனல் ஊரதற்கு அங்க வாரானே பெரும்புலையன் போட் 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 அக்கம் பக்கம் பார்த்தான். அப்படியே அள்ளுதான் திரவியத்தை பகவதியாளுக்கு 21 விலங்கையும் போட்டு அப்படியே எங்க வாரான் திரவியத்து பக்கம் வாரான். பூட்டுல கைய வைக்கான், பூட்டு பொடி பொடியா நொறுங்குது. கதவுல கைய வைக்கான், கதவு கண்டம் துண்டமா வெடிக்கி. உடனே அக்கம் பக்கம் பார்த்தான். அப்படியே திரவியத்தை அள்ளிக்கொண்டு 7 பொதுமாட்டிலே பற்றி கொண்டு நேரம் எங்க வாரான் கொட்டாரை கரை தனை கடந்து நந்தமுனல் ஊருக்கு மாந்திரவாதி பெரும்புலையன்
பெரும்புலையன் வாரான் வருகின்றான். அப்படி மாந்திரவாதி பெரும்புலையன் நந்தமுனல் ஊருக்கு வரும்போது ஆமா சுவாமி யாருக்கு தெரியுது? யாருக்கு? சுக்காம்பார கருத்தப்பாண்டிய சுடலைக்கு அங்க மையானத்துல தெரியுது. திரவியத்தை களவு செய்ய வந்த புலையன சரி என் ஆண்டவனாகிய மாயாண்டி பார்க்கும் போது சுவாமி அவ்வரளி செவ்வரளி அனல் பறக்க மாயாண்டிக்கு சுடுகாட்டு சாம்பல கையில அள்ளுனாரு. சரி அப்படியே வேகமும் பெரு நடையுமா ஆமா பள்ளையத்தை கையில எடுத்து நேரா எங்க வராரு? கூடலூர் மையானத்தை விட்டு நேரா கொட்டாரக்கார பகவதி அம்மா வாசலுக்கு வராரு. வரும்போது திரவிய நெடுவ சிந்தி கிடக்கு. ஏ அம்மா ஏ பகவதி திரவிய நெடுவ சிந்தி கிடக்கு. களவு செய்த கல்வன் யார் என்று நீ சொல்ல வேண்டும். அம்மாளுக்கு வாய் திறந்து பேச முடியலையே. அவன் தான் 21 விலங்கும் போட்டு அம்மாளுக்கு வாய் பூட்டும் போட்டான். பாத்தியலா அம்மாளால வாய் திறந்து யாருன்னு சொல்ல முடியல. உடனே பார்த்தார் என் சுக்காம்பார கருத்தப்பாண்டி மாயாண்டி கையில இருக்கக்கூடிய சுடுகாட்டு சாம்பலை எடுத்து அம்மா மேல அப்படியே வீசி எறிந்தார் பாருங்க. வீசி எறியும் போது விலங்கானது சுக்கு சுக்கா தெரித்தது. அப்பந்தான் அம்பிகை பகவதியானவள் வாய் திறந்து பேசுகின்றாள். என் மகனே மாயாண்டி என் மகனே மாயாண்டி இதுவரைக்கும் எங்கே போனாய் கட்டதுவும் குறைந்து போச்சு காவலெல்லாம் அழிந்து போச்சு மகனே மாயாண்டி சொத்து போனா தேடிடுவேன் சுடலைய எப்போ பார்ப்பேன் பணம் போனா தேடிடுவேன் பாலகனை எங்க பார்ப்பேன் களஞ்சியத்தை தேடிடுவேன் கட்டி மகனே உன்னை எங்க பார்ப்பேன் மகனே உன்னை எங்கே பார்ப்பேன் எப்போ பார்ப்பேன். மலையாளம் போக வேண்டாம் மலையாள தேசத்திலே மாந்திரவாதி பெரும்புலையே அச்சு பெண்கள் நிறைந்ததிடம் அழித்து விட போகுமா பாம்பெடுத்து மேல போடு பழி கொண்ட மலையாளோ அங்க துரும்பெடுத்து மேல போட்டு அங்க துடி கொண்ட மலையாளோ நீ போக வேண்டாம் மலையாளோ புத்தி சொல்ல கேள் மகனே மாதா சொல்லு மடிமேலு இந்த தாயார் சொல்லு தலைமேலு அங்க பகவதியால் சொன்ன போது மாயாண்டி எது சொல்லுவாரு எங்கள் மாயாண்டி அப்பா மாயாண்டி மலையாள தேசத்தை சாதாரண இடம் என்று நினைக்காதப்பா. மலையாள தேசத்தில் மாந்திரவாதிகள் பெருத்த இடம் மகனே. அந்த மாந்திரவாதி காளி பெரும்புலையன் உன்னை பார்த்தானே ஆனால் உடனே உன்னை சிமிழுக்குள்ள பிடித்தடைப்பான். அது மட்டுமல்ல மலையாள தேசத்தில் அச்சு பெண்கள் நிறைந்த இடம். உன்னை அழைத்து விட போகும் அப்பா. நீ போக வேண்டாம் மலையாளம் என்று அந்த பகவதியால் என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? என்னம்மா மலையாளம் என்று சொன்னால் மகனே மாயாண்டி சுடலமாயாண்டி மனங்கள் எல்லாம் பதறுதப்பா ஐயா மாயாண்டி மனங்கள் எல்லாம் பதறுதப்பா ஐயா மாயாண்டி
கூடலூர் பொல்லாதது மகனே மாயாண்டே மாயாண்டே குடிகெடுத்து போடும் அப்பா ஐயா மாயாண்டே குடிகெடுத்து போடும் அப்பா ஐயா மாயாண்டே குடிகெடுத்து போகும் அப்பா ஐயா மாயாண்டே எப்பா சேரநாடு பொல்லாதது மகனே மாயாண்டே சுடலமாயாண்டே சீரழித்து போடும் அப்பா ஐயா மாயாண்டே உன சீரழித்து போடும் அப்பா ஐயா மாயாண்டே மாறு கண்ணு சக்காலத்தி மகனே மாயாண்டே சுடலமாயாண்டே உன மச்சான் என்று கூப்பிடுவா ஐயா மாயாண்டே உன மச்சான் என்று கூப்பிடுவா ஐயா மாயாண்டே மச்சான் என்று கூப்பிடுவா ஐயா மாயா உன்னைய மச்சான் என்று கூப்பிடுவார் எப்பா கொல்லி கண்ணு கொல்லி கண்ணு கொல்லி கண்ணு பாதகத்தி மகனே மாயாண்டே சுடலமாயாண்டே உன கூப்பிடுவா கைய தட்டி மகனே மாயாண்டே உன கூப்பிடுவா கைய தட்டி ஐயா மாயாண்டே பூனக்கண்ணு 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 பாதகத்தி மகனே மாயாண்டே சுடலமாயாண்டே புருஷன் என்று கூப்பிடுவா ஐயா மாயாண்டே உன்னைய புருஷன் என்று கூப்பிடுவா ஐயா மாயாண்டே கூப்பிடுவா கைய தட்டி உன்னைய புருஷன் என்று கூப்பிடுவா ஐயா எப்பா சாட்டுக்காலு 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 பாதகத்தி மகனே மாயாண்டே சுடலமாயாண்டே சாட காட்டி கூப்பிடுவா ஐயா மாயாண்டே உன்னை சாட காட்டி கூப்பிடுவா ஐயா மாயாண்டே போக வேண்டாம் மலையாளோ மலையாள தேசத்திலே மாந்திரவாதி பெரும்புலையன் அந்த புலையன் உன்னை பார்த்தானால் புலையன் உன்னை பார்த்தானாலே பிடித்தடைப்பான் சிமிழதற்குள் சிமிழதற்குள் அப்பா பிடித்தடைப்பா அப்பா ஏ மகனே சுக்காம்பார கருத்தப்பாண்டி கருத்தப்பாண்டி சுடல நீ மலையாளம் போக வேண்டாம் மகனே அம்மா மலையாள தேசத்தில் அச்சு பெண்கள் நிறைந்த இடம் அம்மா சாட்டுக்காலு பாதகத்தி உன்னை சாட காட்டி கூப்பிடுவா அம்மையா ஆணிலே ஆணழகன் அல்லவா ஆமையா அதனால் மலையாளம் போக வேண்டாம் அம்மா மலையாள தேசத்துல மாந்திரவாதி காளி பெரும்புளைய உன்னைய பார்த்தாம்னா உடனே உன்னைய மை போட்டு சிமுளுக்குள்ள பிடித்தடைப்பான் அம்மையா அப்ப என் மகனை போய் நான் எங்க பாக்க எப்பப்பா பார்க்க
அதனால் நீ மலையாளம் போக வேண்டாம் என்று சொல்ல சொல்ல ஏ அம்மா ஏ பகவதி ஏ பகவதி களவு செய்த புலையனை நான் கருவெடுக்காமல் வரமாட்டேன் வரமாட்டேன் அம்மா. அதனால் நான் நந்தமுனல் ஊருக்கு நான் உடனே போகணும். அம்மா எனக்கு போக நீ வரம் கொடுக்க வேண்டும். சரி எனக்கு போக நீ வரம் கொடுக்கலன்னு வையி அம்மையா பொந்தந்தடியால உன்னைய நான் அடிப்பேன். வாழ்த்தி நீ வரம் கொடுக்கவில்லை என்றால் ஆமையா வல்லைய கம்பால ஒரே இருக்குதான் ஒரே இருக்குதா ஒரே இருக்கா உன்னைய இருக்கிருவேன். ஏ அம்மா பகவதி என்ன நான் போவதற்கு எனக்கு வாழ்த்தி வரத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்ல ஆமா சுவாமி பார்த்தால் பகவதி என்ன நம்ம மகன் பொல்லாதவன் மாயாணம் சென்று மாண்ட பணத்தை எல்லாம் தின்னவன். ஆமா அதனால அவனை போக விடுவோம். ஆமா எங்க போனாலும் நம்ம மகன் ஜெயிச்சுட்டு தானே வருவான். ஆமா வென்று தானே வருவான். அதனால் நம்ம பயப்பட வேண்டாம் என்று அம்பிகை பகவதியானவள் அந்த மாயாண்டி சுடலைக்கு வாழ்த்தி வரத்தை கொடுக்க ஆமோ என் ஆண்டவனாகிய சுக்காம்பார கருத்தப்பாண்டி மாயாண்டி மாயாண்டி சுடல அவர் கொட்டாரக்கரை பகவதி அம்மாள் வாசல் விட்டு வாசலை விட்டு நந்தமுனல் ஊருக்கு எப்படி வருகின்றார் தெரியுமா? எப்படி அம்மா ஆண்டவன் தான் மாயாண்டி மாயாண்டி ஆண்டவன் தான் மாயாண்டி மாயாண்டி அங்க நந்தமுனல் ஊருக்கு தான் ஊரதற்கு இப்படியே போனோமானால் நம்மை யாரு என்று பார்ப்பான் என்று அவர் சொரூபத்தையும் மாற்றுதாரே காவி நல்ல உடையணிந்தார் உத்திராஜ மாலை போட்டார் நீரறியா நெற்றியெல்லாம் அவர் திருநீற்று காப்பணிந்தார் அவர் கமுகம்பாலை அறையில் பாய்த்து பாம்பு கூடை கையில எடுத்து மகுடி கூழல் தான் எடுத்து ஐயா தான் எடுத்து மாயாண்டி வருவாரா அங்க மாயாண்டி வருவாரா பாம்பாட்டம் சித்தனை போல் ஏன் பகவான் மகன் வடிவம் கொண்டு அங்க நந்தமுனல் ஊருக்கு வாராரே மாயாண்டி நந்தமுனல் ஊருக்கு என் ஆண்டவனாகிய மாயாண்டி பாம்பாட்டும் சித்தனை போல் வடிவத்தை கொண்டு காவி உடையணிந்தார் கமுகம்பாலை அறையில் பாய்த்து நீரறியா நெற்றியில திருநீற்று காப்பணிந்து பாம்பு கூடை கையில எடுத்து மகுடி குழல் கையில எடுத்து நேரம் எங்க போனாரு நாகங்களை பிடித்தடைக்க நாகமலை சரிவுக்கு நாதன் மகன் வருகின்றார். அப்படி நாகமலை சரிவுக்கு நாதன் மகன் வருகின்ற போது அப்படியே இடது காலம் வண்டி போட்டாரு, வலது கால தூக்கி வச்சாரு, மகுடி குழல வாயில வச்சு ஊத ஊத மலையில் உள்ள பாம்பு எல்லாம் அப்படியே மாயாண்டி பக்கம் வருது. நல்ல பாம்பு 1000, மலம்பாம்பு 1000, கண்ணாடி பொடி விரிசு கனத்த விரிசோடு மஞ்சச்சார வக்கணத்தி இப்படி எல்லா பாம்பும் 1000 பாம்பு எல்லாம் மாயாண்டி பக்கம் வருது பாருங்க. இது எல்லாம் மாயாண்டிக்கு தேவையா? எல்லா பாம்பையும் தேவையே கிடையாது. பாம்பாட்டம் போடணும்னா ஒரே ஒரு பாம்பு மட்டும்தான் தேவை. அதுதான் என்ன பாம்பு? அது கடித்தாலும் விஷமும் இல்லை, கையில் பிடித்தாலும் பயமும் இல்லை. அப்பேற்பட்ட பாம்பாகிய அந்த தண்ணி பாம்பை கையில பிடித்தார். அதில் நஞ்சு பல்லை பிடுங்கி பாம்பு குடையிலே அடைத்து விட்டு பாம்பு குடையை எடுத்துக்கொண்டு நேரா நந்தமுனல் ஊருக்கு என் மாயாண்டி வரும்போது அங்க புலையன்மார்கள் எல்லாம் கூட்டம் போட்டு பேசிக்கொண்டு இருக்காங்க. அப்ப என் ஆண்டவன் மாயாண்டி வந்த உடனே, ஏ அப்பா ஏ புலையன்மார்களே, இந்த புலையனுக்கெல்லாம் நாட்டாம யாரு? நான் தான் நாட்டாம. நீ யாரியா? நீ எங்க இருந்து வர? ஐயா பெரியவரே, நான் பாம்பாட்டம் சித்தனை போல வடிவத்தை கொண்டு பாம்பாட்டம் போட வந்திருக்கேன். என்னுடைய வயிற்று பிளப்புக்காக பாம்பாட்டம் போட வந்திருக்கேன் ஐயா. அதனால உங்க ஊர்ல பாம்பாட்டம் போட நீங்க தான் எனக்கு அனுமதி கொடுக்கணும். ஏ ஐயா ஏ பண்டாரம், நீங்களோ தோலுக்கும் எலும்புக்கும் தொந்தம் இல்லாம இருக்கீரு, 90 வயசு மாதிரி தெரியுது. நீங்க பாம்பாட்டம் போடும் போது கீழே மேல விழுந்து உங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்துனா கம்பத்துல இருந்து கீழே விழுந்துட்டீங்கன்னா எங்க மேல
மேலதான பழி வரும். ஆமா. அதனால என்ன நீங்க பாம்பாட்டம் போடும்போது உங்களுக்கு என்ன ஆனாலும் சரி அதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு நீங்க கையெழுத்து போட்டு கொடுக்கணும் ஆமையா என்று புலையன்மார்கள் எல்லாம் மாயாண்டி இடத்தில் கேட்க ஆமா ஆமண்ணே என் ஆண்டவனாகிய மாயாண்டி அப்படியே ஆகட்டும் என்று ஆமா ஆமையா பாம்பு கூடைய கையில எடுத்து நேரா நந்தமுனல் ஆமா மாந்திரவாதி புலையனோட வீட்டு பக்கத்துல வராரு. அங்க பெரிய ஒரு மையானம் மைதானம். ஐயா சுக்காம்பார கருத்தப்பாண்டி சுடலை மாட சுவாமி ஆலயத்துல பாத்தீங்களா எவ்வளவு பெரிய ஒரு மையானம் இருக்கு. அதே போன்று அங்க பெரிய ஒரு மயானத்துல மைதானம் அந்த மைதானத்துல பாம்பாட்டம் போட வேண்டும் என்று ஆண்டவனாகிய மாயாண்டி ஒத்த முரசு அடித்து ஊர் சனங்களுக்கு அறிக்கையை தெரிவித்தார். அந்த காலத்துல எல்லாம் மைக்கு எலக்ட்ரீசியன் மூலியமா எதுவும் கிடையாது பாத்துக்கோங்க. மக்களுக்கு எந்த ஒரு செய்தியை தெரிவிக்க வேண்டுமானாலும் அந்த காலத்துல அந்த ஒத்த முரசு மட்டும்தான் அடிப்பாங்க. ஒத்த முரசை டங்கு டங்குன்னு தட்டிக்கிட்டே சொல்லுவாங்க. அப்படி ஒத்த முரசை அடிக்கும் போது அந்த மலையாளத்து தேசத்தில் உள்ள மக்கள் எல்லாம் எல்லாரும் என் மாயாண்டி ஆட்டத்தை பார்க்க கூட்டம் கூட்டமாகவே வருகின்றார்கள். அப்ப கூட்டம் கூட்டமா வரும்போது என் மாயாண்டி அப்படியே பாம்பாட்டத்தை ஆரம்பித்தார் பாருங்க. அப்ப பார்த்தார் செங்கமலம் தோழிப்பெண். மாவிசைக்கு பெண்கொடியானவளுக்கு 7-8 தோழி பெண்களோடு 7 கீழறையில இருக்கா பாத்தியலா. அப்படி 7-8 தோழி பெண்களோடவே இருந்தாலும் 7 தோழி பெண்களுக்கும் எஜமான் தோழிப்பெண் அவதான் செங்கமலம். அந்த செங்கமலமானவள் மாவிசைக்கு இடத்திலே வந்து ஏ அக்கா ஏ மாவிசைக்கு நீ வீட்டுக்குள்ளே இருந்து என்னத்த கண்டடி. இப்ப பாரு நம்ம ஊர்ல யாரோ ஒரு கிழவர் வந்து பாக்கிறதுக்கு கிழவர் மாதிரி இருக்காரு. ஆனா அவர் பாம்பாட்டம் ஆடுறத பார்த்தா ஏ அப்பா பாக்க 16,000 கண்ணு வேணும். அவ்வளவு அருமையா பாம்பாட்டம் ஆடுதாரு. அதனால நம்ம 2 பேரும் அவருடைய ஆட்டத்தை பார்க்க போவோம் என்று சொல்ல இந்த வீட்டுக்குள்ளே இருந்தேனா அந்த பாம்பாட்டத்தை பார்க்காம இருக்கியே. அந்த பாம்பாட்டத்தை பார்த்தேன்னா உங்க அப்பா வீட்டுக்குள்ள அடைச்ச தோசமெல்லாம் உனக்கு நிவர்த்தி ஆயிருமாமா. ஆமா அதனால நம்ம 2 பேரும் வெளியில போய் பார்க்க வேண்டாம். நம்ம 7:30க்கு மேல ஏகாம்பர ஜன்னல் வழியா நாம இருவேரும் மாயாண்டி ஆட்டத்தை பார்ப்போம் என்று சொல்ல அப்படியே ஆகட்டும் என்று செங்கமலமானவளும் மாவிசைக்கு பெண்கொடியானவளும் மாயாண்டி ஆட்டத்தை ஏகாம்பர ஜன்னல் வழியா இருந்து பார்த்தார். அப்படி பார்க்கின்ற வேளையில் பார்த்தார் என் மாயாண்டி சுடலை எல்லா சனங்களும் வந்திருக்கு. நம்ம மாவிசைக்கு இன்னும் காணவில்லையே என்று அவர் எப்படி தேடுகின்றார் தெரியுமா. கூட்டம் எல்லாம் வந்து குலமகள காணலையே 5000 சனம் இருக்கு அந்த அருங்கிலிய காணலையே 10,000 சனம் இருக்கு அந்த பைங்கிலிய காணலையே பார்ப்பாரே சுடலையான மாயாண்டி அவர் மேல் திசைதான் பார்ப்பாரே மேனகைய காணலையே அவர் வடதிசையும் பார்ப்பாரே அந்த வனக்கிளிய காணலையே அவர் கீழ் திசைதான் பார்ப்பாரே அந்த கிளிமொழிய காணலையே அவர் தென் திசைதான் பார்க்கும் தென் திசைதான் பார்த்த போதே அந்த தேன்மொழிய கண்ணால் கண்டுட்டாரே. தேன்மொழிய கண்ணால் கண்டார் தென் திசைதான் பார்ப்பாரே தேன்மொழிய கண்ணால் கண்டாரே மாவிசைக்கு இவள்தானோ இவ மாதர் கூல கண்மணியோ புலைய மகள் இவள்தானோ இவ பூவுலக தேவதையாயே அந்த காளி மகள் இவள்தானோ காளி மகள் இவள்தானோ இவ களி உலக தேவதையாயே
அங்கும் இங்கும் சுத்தி பார்த்தார். சுத்தி பார்த்தா சுத்தி பார்க்கும் போது ஒவ்வொரு திசையா ஐயா பார்த்தாரு. பார்த்தாரு. கீழ் திசை பார்த்தாரு, கிளிமொழிய காங்கல. ஆமா. மேல் திசை பார்த்தாரு, மேனகைய காங்கல. மேனலை பார்க்கல. வட திசை பார்க்கும் போது வனக்கிளியை காங்கவில்லை. காணவில்லை. உடனே தென் திசை ஏறட்டு பார்த்தார் பாருங்க. பார்த்தா அங்க ஏகாம்பர ஜன்னல் வழியா மாவிசைக்கு இருப்பதை கண்டார். கண்டார். மாவிசைக்கிய பார்த்த உடனே என்ன அவ வீட்டுக்குள்ள இருந்துதானே ஆட்டத்தை பார்க்கா. ஆமா. அவளுக்கு அந்த அலங்காரம் தேவையா? 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 உச்சியில இருந்து உள்ளாங்கால் வரைக்கும் ஆமா. அவ அப்பன் பெரும்புளையன் களவு செய்து கொண்டு வந்த ஆமா. அத்தனை நகையையும் உச்சியில இருந்து உள்ளாங்கால் வரைக்கும் போட்டிருக்கா. போட்டிருக்கா. அப்ப மூக்கல அணிந்திருந்த பிள்ளாக்கு இருக்கு பாத்தீங்களா, மூக்குத்தி அது அப்படியே பளிச்சு பளிச்சுன்னு மின்னுது. ஆமா. அது மாயாண்டி கண்ணை பறிக்கும் போது ஆமையா நம்ம அம்மா பகவதியாளோட பிள்ளாக்கை இவ போட்டிருக்கா. போட்டிருக்காளே. அப்ப இவ தான மாவிசைக்கு இவள்தானோ புலையன் பெற்ற மகளாகிய இந்த மாவிசைக்கு பெண்ணானவளை நாம் கருவ எடுக்க வேண்டும் என்று ஆண்டவனாகிய மாயாண்டி சுடலை ஈசன் சுவாமி உடனே புலையனோட வீதிக்கு வர வேண்டும் என்று நாம் இப்படியே போக கூடாது என்று அவர் இறந்த ஒண்ணும் ஆண்டி போல வடிவத்தை கொண்டு அங்க ஆண்டவன் தான் மாயாண்டி இறந்து ஒண்ணும் ஆண்டி போலே அங்க புலையனோட வீதிக்கு தானே மாயாண்டி வருவாரே இறந்து ஒண்ணும் ஆண்டி போலே அங்க வடிவமாதை தானெடுத்தாரே காவி நல்ல உடையணிந்தாரே திருவோடை கையிலெடுத்தாரே ஆலங்கா அத்தி பொண்ணு அரையாப்பு தொடவாலே அரிசரங்கா சொரிசரங்காள் புண்ணுக்கோரு பூச்சி பத்தே நின்ற இடங்கள் எல்லாமே நின்ற இடங்கள் எல்லாமே அங்க நீர் சொரியோ மாயாண்ணிக்கே சொருபத்தோடு மாவிசைக்கு அரண்மனைக்கு வருகின்றார் மாயாண்டி. இறந்த உண்ணும் ஆண்டி போல் வடிவத்தை கொண்டார். பாம்பாட்டும் சித்தனை போல் வடிவத்தை கொண்டு பாம்பாட்டம் போட்டாரு. அப்படியே போனோம்னா மாவிசைக்கு நம்மளை யாருன்னு கண்டுபிடிச்சிருவா. அதனால் சொருபத்தை மாற்ற வேண்டும் என்று இறந்த உண்ணும் ஆண்டி போல் வடிவத்தை கொண்டு அரிசரங்கு சொரிசரங்கு ஆலங்கா அத்தி பொண்ணு அரையாப்பு தொடவாளை பொண்ணுக்கு 300 பூச்சி நின்ற இடங்கள்லாம் அப்படியே புண்ணுல இருந்து நீரா வடியுது. இப்பேற்பட்ட சொரூபத்தோடு மாவிசைக்கு அரண்மனைக்கு வருகின்றார் மாயாண்டி. நாம் அமைதியா இருந்தோம்னா நம்ம அண்ணன் வாங்க வந்தோம்னு மாவிசைக்கு தெரியாது. அதனால் இறந்த ஒண்ணும் ஆண்டி போல் வடிவத்தை கொண்டோம் அல்லவா. அதனால் மாவிசைக்கு காதிற்கு கேட்கும்படியாக நாம் குரலோசை கொடுக்க வேண்டும் என்று அவர் எப்படி குரலோசை கொடுத்தாரே. ஆனால் ஆளிலை போலவே ஆடி திரிகின்றேன் அரணடி வாதத்தை காணாத பாவைக்கு அம்மா குலமகளே மாவிசைக்கு வயிறு பசிக்கு குடல் துடிக்கி கும்மி கொதிக்கி வெயில் அடிக்கி கண்ண கெட்டுது அண்ணம் போடமா மாவிசைக்கு அரணம் போடமா அண்ணம் போடமா மாவிசைக்கு அரணம் போடமா தேக்கிலை போலவே அடுத்தெறிகின்றேன் சிவனடி வாதத்தை காணாத பாவிக்கு அம்மா குலமகளே மாவிசைக்கு வயிறு பசிக்கு குடல் துடிக்கு கும்மி கொதிக்கு வெயில் அடிக்கு கண்ண கெட்டுது பொதி சுடுது அண்ணம் போடமா மாவிசைக்கு அரணம் போடமா அண்ணம் போடமா மாவிசைக்கு அரணம் போடமா அங்கே ஆண்டவன் தான் மாயாண்டி அண்ணம் போடு என்று குரலோசை கொடுக்கும் போது
பார்த்தாலே செங்கமலம் மலோ இறந்து உண்ணும் ஆண்டி என்று தாயே அவ அழுக்கு போட்ட கிழக்கு பேட்டி தேனும் நல்ல தினமாவோ இத்தனையும் எடுத்துக்கொண்டு மாயாண்டிக்கு அண்ணம் போடு மாயாண்டிக்கு அண்ணம் போடு அங்க வாராலே செங்கமலம் செங்கமலம் செங்கமலோ அங்க செங்கமலம் வாரபோது பார்த்தாரு சுடலாய்யா அம்மா அம்மா நில்லு 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 நீ யாரு நீ யாரம்மா மத நான் தான் இந்த வீட்டு எஜமானி அம்மாளுக்கு அம்மா நான் தான் தோழி பெண்ணு தோழி பெண்ணு 7 தோழி பெண்ணுக்கு எஜமான் தோழி பெண்ணு நான் தான் செங்கமலம் செங்கமலம் அம்மா செங்கமலம் என்ன என்ன உன் கையால அண்ணன் வாங்கி நான் உண்ணோம்னா அம்மா எனக்கு தோசை வந்துரும் சரி என் சொந்தக்காரி உள்ள இருக்கும் போது சோழிக்காரி உனக்கு இங்க என்ன வேலை என்ன என்ன வேலை என் வீட்டுக்காரி உள்ள இருக்கும் போது ஆமா ஆமையா வேலைக்காரி உனக்கு இங்க என்ன வேலை என்ன வேலை உன் எஜமானி ஆகிய மாவிசைக்கு வர சொல்லி அவள் கையால எனக்கு அன்னம் போட சொல்லி என்று ஆமா என் ஆண்டவனாகிய மாயாண்டி சொன்ன உடனே ஆமையா அங்க செங்கமலம் ஓடி வந்து அவ மாவிசைக்கு இடமதியிலே அக்கா அக்கா மாவிசைக்கு அங்க இறந்து ஒண்ணும் ஆண்டிய அவர் அண்ணன் கேட்க வந்தாரப்பா நானும் அண்ணன் போட போனேனாமா என் கையால அண்ணன் வாங்கினா அவருக்கு தோசை வந்துருமா அதனால நீ போய் அண்ணன் போட்டாதான் என்ன அவர் அண்ணன் வாங்கி சாப்பிடுவாராம் என்று செங்கமலம் மாவிசை கிடத்தில் சொல்ல சொன்ன போது மாவிசைக்கு கிளட்டு பண்டாரம் அவனுக்கு அப்ப வயித்துல பசி இல்ல முட்டுல பசி இருக்கு முட்டுல பசி இருந்தா யார் போட்டாலும் அண்ணன் வாங்க மாட்டாங்க வயித்துல பசி இருக்கவங்க யார் அண்ணன் போட்டாலும் வாங்கிக்கிடுவாங்க அப்ப இந்த பண்டாரத்துக்கு இவ்வளவு ஒரு கொழுப்பா என்று மாவிசைக்கு பெண்கோடியானவள் மாமசுவாமி அவா அழுக்கு போட்ட கிழக்கு பேட்டி தேனு நல்ல தினமாவே அங்க மாவிசைக்கு எடுத்துக்கொண்டு மாயாண்டி சுடலைக்கு தானே அவ அண்ணம் போட வேண்டும் என்று அண்ணம் போட வேண்டும் என்று அங்க வாராளே மாவிசைக்கு மாவிசைக்கு வாராளே அழுக்கு போட்ட கிழக்கு பெட்டியில தேனும் தினமாவை எடுத்து மாவிசைக்கு வாரா மாவிசைக்கு வரும்போது எப்படி வாரா தலை நிறைய முக்காட போட்டு நல்லா மூடிக்கிட்டு வாரா வாசலுக்கு வீட்டுக்கு உள்ள இருந்து அன்னம் போட்டா பாத்தியலா அப்பதான் பார்த்தார் மாயாண்டி மாவிசைக்கு முக்காடு போட்டு எனக்கு அன்னம் போட்டான்னு வையி உங்க அப்பா உன்னை மூளையில வச்சு பாப்பான் அதனால முக்காடை எடுத்துட்டு நீ எனக்கு அன்னம் போடணும் என்று சொல்ல உடனே முக்காடை எடுத்தா முக்காடை எடுத்த உடனே மாயாண்டி மாவிசைக்கு பார்த்தாரு ஏ அப்பா எப்பேற்பட்ட அழகு இப்படி ஒரு பெண்ணு இருக்கத்தானே செய்தா என்று மாவிசைக்கு அன்னம் போட வரும்போது அம்மா மாவிசைக்கு வீட்டுக்கு உள்ள இருந்து அன்னம் போட்டா நான் வாங்க மாட்டேன் ஒண்ணு நீ வெளியில வா இல்லனா நான் உள்ள வரேன் ஏ தாத்தா நீங்க உள்ளலாம் வர வேண்டாம் உங்க மேல ஃபுல்லா ஒரே நீரா வடியுது அதனால நீங்க வெளியிலே நில்லும் நானே வெளியில வந்து அன்னம் போடுதேன் என்று மாவிசைக்கு அன்னம் போட வரும்போது தேனும் தினமாவையும் கொடுத்தா பாத்தியலா பார்த்தார் மாயாண்டி மாவிசைக்கு தேனும் தினமாவையும் கொடுத்தனா தாத்தாவுக்கோ வயசாயிருச்சு தேனையும் தினமாவையும் நான் திங்கும் போது நான் விக்கி செத்து போனாலும் போயிருவேன் அதனால தேனும் தினமாவையும் எனக்கு வேண்டாம் அப்ப அரிசி கொண்டு வரட்டா அரிசி கொண்டு வந்தா ஆக்கி போட ஆச்சி இல்லையா அப்ப பச்சரிசி கொண்டு வரட்டா பச்சரிசி கொண்டு வந்தா நான் எங்க சாப்பிடுறது பச்சரிசி கொண்டு வந்தனா எனக்கு படைச்சு போட ஆள் இல்ல திணையரிசி கொண்டு வந்தனா எனக்கு திரிச்சு போட ஆள் இல்ல நானும் பண்டாரமா வாரேன்
நான் மட்டும்தான் இருக்கேன். அதனால எனக்கு அக்கம் பக்கத்துல சொந்தக்காரங்க யாரும் கிடையாது. யாருமே கிடையாது. அதனால எனக்கு தியானம் தினமாவெல்லாம் வேண்டாம். வேண்டாம் வேண்டாம். எனக்கு தவளப்படாத தண்ணீர் தான் வேணும். தவளப்படாத தண்ணி வேணுமா? தவளப்படாத தண்ணீர்னா ஆத்துல குளத்துல போய் குடிக்க வேண்டியதானே? ஆத்துலன்னா ஐரச்சத்து மிதக்குமே, குளத்துல கெண்டச்சத்து மிதக்குமே, ஊத்துல உழவ சத்து மிதக்குமே. அப்படியா? அப்ப தவளப்படாத தண்ணீர்னா என்னது தாத்தா? என்ன தாத்தா? ஏ அம்மா மாவிசைக்கு என்ன உங்க அப்பன் பெரும்புலையனுக்காக 7வது அடுக்கு மாளிகையில் 8வது கலசத்துல 9வது உரியில காராம்பசு பால் கறந்து வச்சிருக்க பாத்தியா? அதுதான் தவளப்படாத தண்ணீர். 7வது அடுக்கு மாளிகையில் 8வது கலசம் 9வது உரியில காராம்பசு பால் கறந்து வச்சிருக்க பாத்தியா? அந்த பாலை கொண்டு வந்து எனக்கு அன்னமாக கொடுக்க வேண்டும். ஏ பாவி, கிழட்டு பண்டாரம் பாக்குறதுக்கு தான் இப்படி இருக்காரு. ஆனா நம்ம அப்பனை விட பெரிய ஆளா இருப்பாரு போல. பெரிய ஆளா இருப்பான் போல. 7:30க்கு மேலறையில் வச்சிருக்க கூடிய காராம்பசு பால் இவருக்கு எப்படி தெரியும்? கறக்கும் போது பார்த்தானா இல்ல எடுத்து வைக்கும் போது பார்த்தானா தெரியலையே. அப்ப இவ ஏதோ மை மாந்தரம் வச்சிருப்பாரோ என்று எண்ணி என் மாவிசைக்கு பெண்கொடியானவள் 7 அடுக்கு மாளிகைக்கு சென்று 8வது கலசத்தில் 9வது உரியில் இருக்கக்கூடிய அந்த காராம்பசு பாலை எடுத்து வந்து மாயாண்டி கையில கொடுத்தா பாருங்க. என்ன கொடுக்கும் போது சும்மா கொடுத்தா மாயாண்டி வாங்குத மாதிரி வாங்கினாரு. அப்படியே மயங்கி கீழே விழுந்தாரு. கிழட்டு பண்டாரத்துக்கு கொழுப்ப பத்தியலா காராம்பசு பாலை வாங்கி குடிச்சிட்டு போக வேண்டியதானே? அப்படியே வாங்கும் போது வாங்கி கீழே விழுந்தாரு பாத்துங்க. அப்ப மாவிசைக்கு பார்த்தா கிழட்டு பண்டாரம் கீழே விழுந்துட்டாரு. உயிரெண்டு இருக்கா இல்லையான்னு தெரியவில்லை என்று அவ கைய பிடிச்சு தூக்குனாள் அல்லவா? தூக்கும் போது சும்மாவா தூக்குனா? அவ எப்படி தூக்குனா தெரியுமா? தூக்க 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 விழுந்தா இந்த துவண்ட பண்டார கிழவன். அங்க சாஞ்சு சாஞ்சு விழுந்தார் எங்கள் சாமி பண்டார கிழவன். அவர் சொக்கி 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 விழுந்தார் இந்த சுடல பண்டார கிழவன். அப்படியே கைய பிடிச்சு தூக்குனாரு. பார்த்தாரு மாயாண்டி. என்ன அப்படியே எழுந்தரிச்சு வந்தாரு. ஏ அம்மா மாவிசைக்கு யார பார்த்து கிழட்டு பண்டாரம்ங்க? யார பார்த்து சொல்லுத நீ? என்னைய பார்த்து சாதாரண ஆளானி நினைக்காத. நான் அண்ணன் வாங்க வரலை அம்மா, உனக்கு ஆளனா வந்திருக்கிறேன் என்று. எடியம்மா மாவிசைக்கு அண்ணன் வாங்க வரலை அம்மா, ஆளனாக வந்திருக்கேன். கஞ்சி வாங்க வரலையம்மா, கணவனாக வந்திருக்கேன். பிச்சை வாங்க வரலையம்மா, பெண் கேட்டு வந்திருக்கேன். பெண் கேட்டு வந்திருக்கேன். பார்த்து சாதாரண ஆளு நினைக்காதம்மா. நான் அண்ணன் வாங்க வரல, உனக்கு ஆளனா வந்திருக்கேன். நான் கஞ்சி வாங்க வரல, உனக்கு கணவனா வந்திருக்கேன். நான் பிச்சை கேட்டு வரல, உனக்கு புருஷனா வந்திருக்கேன். பார்த்தார் மாவிசைக்கு. ஏ கிழட்டு பண்டாரா, உனக்கு எந்திரிச்சு நிக்கிறது கூட தெம்பு இல்ல. உனக்கு இந்த சாக போற வயசுல உனக்கு சவிசு கப்பல் தேவைப்படுதோ? கேக்குதா என்று மாவிசைக்கு பெண்ணானவள் மாயாண்டியை பார்த்து என்ன சொல்கின்றாள் தெரியுமா? என்னம்மா? பக்கம் பாழுத்தவரே ஏதாத்தா ஏகிலவா இந்த பத்தினிய நினைக்கலாமா? ஏதாத்தா ஏகிலவா பத்தினிய நினைக்கலாமா? ஏதாத்தா ஏகிலவா ஏதாத்தா ஏகிலவா பத்தினிய நினைக்கலாமா? ஏதாத்தாயே
காவி உடை அணிந்தவரே ஏதாத்தா ஏதாத்தா ஏகிலவா ஏகிலவா கண்ணி பெண்ண நினைக்கலாமா ஏதாத்தா ஏகிலவா கண்ணி பெண்ண நினைக்கலாமா ஏதாத்தா ஏகிலவா ஏதாத்தா ஏகிலவா ஐயா சாக போற வயசுலயும் ஏதாத்தா ஏகிலவா இந்த சைஸ் கப்பல் தேவதானா ஏதாத்தா ஏகிலவா உனக்கு சைஸ் கப்பல் தேவதானோ ஏதாத்தா ஏகிலவா ஏதாத்தா ஏகிலவா ஐயா தாடி நிறைச்சு போச்சு தாத்தா தாத்தா ஏ தாத்தா ஏதாத்தா உங்க தைரியமும் கெட்டு போச்சு தாத்தா தாத்தா உங்க தைரியமும் கெட்டு போச்சு தாத்தா ஏதாத்தா எம்மா தாடி நிறைச்சாலும் பேத்தி பேத்தி ஏன் பேத்தி பேத்தி என் தைரியமும் கெட்டு போகல போகல பேத்தி பேத்தி என் தைரியமும் கெட்டு போகல போகல பேத்தி 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 ஐயா மீச நிறைச்சு போச்சு கிழவா கிழவா ஏ கிழவா கிழவா உன் தைரியமும் கெட்டு போச்சு கிழவா கிழவா உன் தைரியமும் கெட்டு போச்சு கிழவா 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 எம்மா மீச நிறைச்சாலும் பேத்தி பேத்தி என் பேத்தி பேத்தி என் ஆசை கூரையலடி பேத்தி பேத்தி என் ஆசை கூரையலைய பேத்தி 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 ஏ மூக்கு பழுத்து போச்சு கிழவா கிழவா ஏ கிழவா கிழவா உன மூளையில சாத்தி வச்சு அளவான அளவா உன மூளையில சாத்தி வச்சு அளவா அளவா ஏ கிழவா கிழவா மூளையில சாத்தி வச்சு ஏ மூக்கு பழுத்தாலும் பேத்தி பேத்தி ஏ பேத்தி பேத்தி மூர்க்கம் கூரையலடி பேத்தி பேத்தி ஏ மூர்க்கம் கூரையலடி பேத்தி 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 ஏ ஏடியம்மா மாவிசக்கி ஆண்டி என்று நினைக்காத நினையாதாமல் உன்னை ஆளனாக வந்திருக்கு ஏ எண்ணி 8 நாளைக்குள்ளே உன் அப்பனோட மந்திர மந்திரமாயே ஆண்டியோட தந்திர தந்திரமாவோ ஏ எண்ணி 8 நாளைக்குள்ளே ஏ எண்ணி 8 நாளைக்குள்ளே ஏ உந்தனுக்கும் தெரியுமா அம்மா தெரியுமாடி உந்தனுக்கு ஏ மாவிசக்கி ஏ மாவிசக்கி யார பார்த்து கிழவன் பண்டாரம்னு இவ்வளவு கேவலமா பேசுத பேசுதம்மா எண்ணி 8 நாளைக்குள்ள ஆமா உன் அப்பனோட மந்திரமும் ஆமா
இந்த ஆண்டியோட தந்திரமும் எண்ணி 8 நாளைக்குள்ள உனக்கு தெரியுமடி என்றேன். ஆண்டவனாகிய மாயாண்டி மார்பு தட்டி சபதம் விட்டார். மார்பு தட்டி சபதம் விட்டோடனே பார்த்தால் மாவிசைக்கு என்ன இடுக்குப்பெல்லாம் மூட்டை அருகிலே ஐயா ஈயா மாறி போய் உட்கார்ந்து இருக்காரு. உடனே பார்த்தால் மாவிசைக்கு என்ன ஏ கலட்டு பண்டாரா எங்க அப்பா பெரும்புளைய இப்ப வந்தாமனு வெயி உன்னை பொடி பொடியா நறுக்கிடுவான். எங்க அப்பா காளி பெரும்புளைய வந்தாம்னா ஈயா பிறந்தாலும் 2 துண்டா வெட்டிடுவான். உனக்கு கண்டன் துண்டமா வெட்டிடுவான். ஈயா பிறந்தா 7 துண்டா வெட்டுவான். காத்தா பிறந்தா உன்னை கண்டன் துண்டமா வெட்டுவான். மாவிசைக்கு என்ன 8 நாளைக்குள்ள அதையும் பாப்போம் என்று ஆண்டவனாகிய மாயாண்டி மார்பு தட்டி சபதம் விட அந்த நேரத்தில் மாந்திரவாதி பெரும்புளைய வந்தார். ஏ அம்மா மாவிசைக்கு ஏன் கவலையும் கண்ணீருமா இருக்க ஏன் நீ கவலையும் கண்ணீருமா இருக்க? ஏ அப்பா பெரும்புளையா யாரோ ஒரு கிழட்டு பண்டார அங்கிருந்து வந்தாரு. என்கிட்ட அண்ணன் கேட்டாரு. நான் அண்ணன் போட வரும்போது நான் அண்ணன் வாங்க வரல உனக்கு ஆளனா வந்திருக்கேன், கஞ்சி வாங்க வரல உனக்கு கணவனா வந்திருக்கேன். என்ன 8 நாளைக்குள்ள என்ன கருவ எடுப்பேன் என்று சபதம் விட்டார் அப்பா. ஏ பைத்தியாரப்பே உள்ள இதுக்கா நீ பயப்படுத? கிழவன் தானே, போற போக்குல குப்புற விழுந்தாம்னா போய் சேர்ந்துருவான். அதுக்கெல்லாம் நீ பயப்படாதம்மா என்று மாந்திரவாதி காளி பெரும்புளையன் மகளுக்கு தைரியத்தை சொன்னாலும் பரவாயில்லை. அவன் மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம் இருக்கத்தான் செய்யும். 4 வாசலுக்கும் 4 தேவதையை காவலுக்கு வைத்தான். அந்த நேரத்தில் பார்த்தார் என் மாயாண்டி சுடலை. இதுதான் தர்க்க சமயம் என்று அவர் சுற்றெரும்பு வடிவம் கொண்டு செவர் வழியாகவே இறங்கி அவர் மீண்டும் செவர் வழியா இறங்கும் போது மாவிசைக்கு 7-8 தோழி பெண்கள் இருந்தாங்க பாத்தியலா. அப்ப சொன்ன சபதத்தை நிறைவேற்றணும்னா இந்த தோழி பெண் எல்லாத்துக்கும் நித்திரையை கொடுக்கணும். நித்திரைனா என்ன? தூக்கம் உறக்கத்தை கொடுக்கணும் என்று மாயாண்டி சுடலை நித்திரையை கொடுக்க மாவிசைக்கு பெண்ணானவள் சப்பரமஞ்ச கட்டிலில் சயனம் செய்யும் போது ஆண்டவனாகிய மாயாண்டி எப்படி சொரூபத்தை மாற்றுகின்றார். எடுத்தாரே ஒரு சொரூபா எழும்பி கணியை போலே அவர் எடுத்தாரே ஒரு சொரூபா எழும்பிச்சோம் கணியை போலே அங்க கணியை போல வடிவம் கொண்டு மாவிசைக்கு மேலே அவர் உருளுவாராம் பெறலுதாரே. அப்ப கண்மொழித்து பதறி பார்த்தாள் அவ கனி என்று மனதில் எண்ணி தன் கையால எடுப்பாடு. அவ வலது கண்ணோ வைத்த போது அவர் இடது கண்ணோ முத்தமிட்டார். அவர் இடது கண்ணோ வைக்கும் போது வலது கண்ணோ முத்தமிட்டார். அங்க கைபிடித்த கணவன் போலே கைபிடித்த கணவன் போலே அங்க கலந்து விளை ஆடுவாரே. மாயாண்டி கலந்து விளை ஆடுவா. அவர் 3.25 நாளிகைக்குள் அந்த மாவிசைக்கு பெண்ணவளை அவர் கரு எடுப்பாரே. அந்த நேரத்தில் பார்த்தார் மாயாண்டி மாவிசைக்கு பெண்ணவளை கருவ எடுத்து விட்டோம். சொன்ன சபதத்தை நிறைவேற்றி விட்டாச்சு. அப்ப இந்த மாவிசைக்கு மாபூச போடணும்னா நம்ம எங்க போகணும்? காக்காச்சி மலவளை கண்ணாடி போன் சோலையில 7 வீட்டு பிள்ளைகளும் 8 வீட்டு பழியன்மார்களும் ஒன்று கூடி காடு வெட்டி ஒளி கொளுத்தி வேகாத கட்டையெல்லாம் வேலியாகவே அடுக்கி 6 உழவுழுது ஆட்டிக்கிடா கிடைமறித்து 7 உழவுழுது எருமக்கிடா கிடைமறித்து 10 உழவுழுது பசுவ மாட்டு கிடைமறித்து வட்டிக்கு பணம் வாங்கி வாழை போட்டிருக்காங்க. நல்ல வாழை தளர்த்து வரும்போது வைகாசி சாரல்ல வாழையுடைய மனம் பட்டு அப்படியே மாயாண்டிக்கு மூக்க தொலைக்கு பயிரின் வாசம் பட்டு மாயாண்டிக்கு மூக்க தொலைக்கும் போது பார்த்தார் என் சுக்காம்பார கருத்தப்பாண்டி சுடலை மாட சுவாமி
அவர் காக்காச்சி மலவேளையில் அந்த கண்ணாடி போன் சோலையே தானே வாராரே மாயா மாயாண்டி அவர் குண்டு வாழ பூச்சி போலே அவர் குறுத்து வெட்டா வெட்டுவாரே செவ்வாழ பூச்சி போலே அவர் செவியறுப்பார் பாரே அவர் கரடி போல வடிவம் கொண்டு காட்டையெல்லாம் அழிப்பாரே அவர் மாயாண்டி பன்றி போல வடிவம் கொண்டு பன்றி போல வடிவம் கொண்டு அவர் பைத்தையெல்லாம் முண்டுவாரே முண்டுவாரே அவரோ பயிரையெல்லாம் முண்டுவாரே என் ஆண்டவனாகிய மாயாண்டி காக்காச்சி மலவளை கண்ணாடி போன் சோலையில சொலையிலே வட்டிக்கு பணம் வாங்கி வாழை போட்டிருக்காங்க பாத்தியலா பழையன்மார்கள் ஆமா அந்த வாழையெல்லாம் நம்ம அழிப்போம் அப்பந்தான் புலைய இங்க வருவான் ஆமா புலைய மகளை நம்ம மாவூசை போடலாம் என்று என்று கன்று போல் வடிவம் கொண்டு காட்டை எல்லாம் அழித்தார் கரடி போல் வடிவத்தை கொண்டு காட்டை எல்லாம் அழிக்க அழிக்க பன்றி போல் வடிவத்தை கொண்டு பயிரை எல்லாம் முண்டுதாரு முண்டுதாரு அப்ப அந்த விலைக்கு காவலுக்கு யார் இருந்தா யார் யாரு மாந்திரவாதி காளி பெரும்புலையன் தம்பி ஆகிய ஆமா இசக்கி முத்து பழியன் அங்க காவலுக்கு இருந்தான் காவலுக்கு வைத்திருந்தார் ஆமா மாயாண்டி காட்டை எல்லாம் அழிக்கிறதுக்கு முன்னக்கூட்டி என்ன இசக்கி முத்து பழியனை ஓங்கி செவிட்டுல ஒரு அற அரைஞ்சார் பாத்தீங்களா ஆமா அரைஞ்ச உடனே அவன் அப்படியே மயக்கம் மறந்துட்டான் மயக்கம் அடைந்து விழுந்துட்டான் என் ஆண்டவன் மாயாண்டி காட்டை எல்லாம் அழித்து அழித்து மீண்டும் ஆமா அந்த இசக்கி முத்து பழியனை தட்டி எழுப்பினாரு சரி எழுப்பி பார்க்கும்போது காடு எல்லாம் அழிஞ்சு கிடக்கு அழிஞ்சடக்கு உடனே நந்தமோனல் ஊருக்கு மாந்திரவாதி புலையனிடத்தில் வந்து ஆமா ஆமா சுவாமி ஏ அண்ணா பெரும்புலையா ஏ புலையா நம்ம காடு எல்லாம் அழிந்து விட்டது அழிந்து விட்டது காடு எல்லாம் அழிஞ்சிருக்கு ஆனா கரடி தடம் தெரியல ஆமா யானை வந்திருக்கு என்ன யானை தடம் இருக்கு ஆனா யானைய காங்கல காணலையப்பா பயிரை எல்லாம் அழிச்சிருக்கு ஆமா அப்ப யாரு எவருன்னு பார்க்க வேண்டும் என்று வேண்டுமென்று இசக்கி முத்து பழியன் சொன்ன உடனே ஆமையா உடனே மாந்திரவாதி காளி பெரும்புலையன் வெற்றிலையில் மைதடவி பார்த்தான் ஆமா வெற்றிலையில் மைதடவி பார்க்கும் போது என்ன என்ன மாயாண்டி அப்படியே கலகல கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு வராரு ஆமா ஏ பெரும்புலையா ஏ புலையா என்னுடைய காட்டை எல்லாம் அழித்தது நான் தான்டா நான் தானப்பா ஏ மாயாண்டி என்ன என் காட்டை அழித்த உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் விட மாட்டேனப்பா மூணே முக்கா நாளிகைக்குள் உன்னை சிமிழுக்குள் நான் பிடித்தடைப்பேன் என்று சொல்ல சொல்ல ஏ பெரும்புலையா ஏ புலையா என்னைய நீ சிமிழுக்குள் பிடித்தடைக்க போறியா ஆமா அதெல்லாம் நடக்குமா நடக்காத காரியம் என்னைய நீ சிமிழுக்குள் பிடித்தடைக்கணும்னா ஆமா எனக்கு நீ நான் கேட்ட பலியெல்லாம் தரணும் தரணுமப்பா காக்காச்சி மலவள கண்ணாடி போன் சோலையில சரி எனக்கு ஊட்டு போட்டு கொடை கொடுக்கணும் ஆமா அது மட்டுமல்ல என்ன வெட்டாத பீடம் போட்டு ஏணி வைத்து மாலை சாத்தி ஆமா எனக்கு 7 பரணு கட்டி 7 பலி கொடுக்கணும் 7 பலி கொடுக்கணுமப்பா சூளாடு ஒரு பரணு சூளி பண்ணி ஒரு பரணு ஒரு பரணி பாலாடு ஒரு பரணு பாலு பண்ணி ஒரு பரணு ஒரு பரணி செங்கிடா ஒரு பரணு சேவல் கோழி மறுபரணு மறுபரணப்பா 7வது பரணுல எனக்கு என்ன ஒத்தைக்கு ஒரு மகா தாய்க்கு தலைமகா தலைப்பிள்ள சூளி ஆமா கணவன் இல்லாமல் கர்ப்பமானவள் சரி அப்பேற்பட்ட பெண்ணை கொண்டு வந்து எனக்கு நீ மாபூசை கொடுக்கணும் கொடுக்கணுமப்பா ஏ மாயாண்டி என்ன நீ கேட்ட 6 பலியும் கொடுத்துருவேன் ஆமா 7வது ஒரு பலி கேட்டியே நான் எங்க போய் பார்க்க எங்கப்பா போய் தேடுறது ஏ பெரும்புலையா என்ன வெற்றிலையில் மைதடவி பார் என்று சொல்ல ஆமா வெற்றிலையில் மைதடவி பார்த்தான் ஆமா அதுல யாரு தெரியுதா யார் யாரு அவன் மகனாகிய மாவிசைக்கு அதுல தெரியுதா தெரியுதா அப்பந்தான் பார்த்தான் பெரும்புலையன் என்ன என் மகளை இக்கோலம் கண்டது நீதானா நீதானப்பா என் மகளை இக்கோலம் கண்ட உன்னை ஆமா என் மகளை மாவூசை கொடுத்தாவது உன்னை நான் சிமிழுக்குள்ள பிடித்தடைப்பேன் சிமிழுக்குள்ள என்ற பிடித்தடைப்பேன் மாந்திரவாதி காளி பெரும்புலையனானவன் ஆமா ஆமா சுவாமி அந்த காக்காச்சி மலவள கண்ணாடி போன் சோலையில சோலையிலே 8 நாளா ஊட்டு போட்டு கொடை கொடுக்கான் கொடை கொடுத்தா 7 பரணு கட்டி ரெடியா வச்சான் அம்மா அப்ப பார்த்தான் பெரும்புலையன் என்ன அவனே கோமுரமாக ஆடி ஆடி பூசண மஞ்சள் அழியாமல் அழியாமல் போட்ட மாலையை கலட்டாமல் ஆன பந்தத்தை கையில கொளுத்து எங்க வாரான் எங்கே நேர அரண்மனைக்கு வாரான் ஆமா அரண்மனைக்கு வரும்போது கதவை தட்டுதான் சரி மாவிசைக்கு கதவை திறந்து பார்த்த உடனே பயந்து பின்னால ஓடுதான் ஆமா இது எதுவும் பேய் பிசாசா இருக்குமோ அப்படின்னு ஆமா ஏ மாவிசைக்கு என்ன நீ பயப்படாத ஆமா நான் தான் உன் அப்பன் பெரும்புலைய வந்திருக்கேன் ஆமையா நம்ம காக்காச்சி மலவள கண்ணாடி போன் சோலையில சோலையிலே நம்ம சொந்த குலதெய்வம் மாயாண்டி சுழலைக்கு அம்மா நான் ஊட்டு போட்டு குடை கொடுக்கேன் அம்மா ஆமா ஆமாம்மா நீ வந்து உன் கையால உருவான பொங்கல்
வச்சா போதும் சரி என்று பெரும்புலையன் சொல்ல ஆமா பார்த்தால் மாவிசைக்கு என்ன ஏ அப்பா பெரும்புலையா ஏ புள்ளையா அந்த மாயாண்டி சுடலைக்கு என்ன மாசிகடாயா நீ வளர்த்தாயா வளர்த்தாயப்பா செஞ்சுடலை மாயாண்டிக்கு என்ன சூளாடா வளர்த்தாயா அப்பா வளர்த்தாயோ அப்பா உன் மந்திரமும் எங்க போச்சு எங்க போய் போச்சப்பா உன் மை மாந்திரம் எல்லாம் பொய் ஆயிருச்சு பொய்யாச்சோ ஆண்டி சொல்ல உண்மை ஆயிருச்சு ஆமா அதனால் நான் மலை விலைக்கு வரமாட்டேன் என்று சொல்ல சொல்ல உடனே பெரும்புளைய மைய அள்ளி வீசுனா ஆமா வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொன்னவா சரி வாரே வாரம்னு என்றாள் ஆமா உடனே மாந்திரவாதி காளி பெரும்புளையன் மகளை அழைத்துக் கொண்டு அழைத்துக் கொண்டு காக்காச்சி மலவளை கண்ணாடி போன் ஜோலைக்கு வரும்போது ஆமா சுவாமி ஏ அம்மா மாவிசைக்கு அவிசக்கியம்மா நீ கீழே இருந்து பார்க்க வேண்டாம் ஆமா நீ கீழே இருந்து மாயாண்டி கொடைய பார்த்தனா ஆமா அவர் பார்வை உன் மேல பற்றும் பற்றும் அம்மா அதனால உனக்குன்னு 7வது பரண் வச்சிருக்கேன் பாத்தியா ஆமா அந்த பரன்ல போய் நீ படுத்துக்கோ ஆமா நீ இருந்து பார்க்க வேண்டாம் சரி நீ படுத்துக்கோ என்று சொல்ல மாவிசைக்கு 7வது பரன்ல ஏறுனா பரன்ல ஏறி அம்மா படுத்தா பாருங்க என்ன நல்ல கையையும் காலையும் பிடிச்சு கெட்டுனா ஆமா கத்தாழ நாறு கருங்கொடி நார நல்ல தீயில வாட்டி கிழிச்சு வச்சிருக்கான் கிழிச்சு வச்சிருக்கான் கைய காலை பிடிச்சு கெட்டுனா ஆமா தலைய அப்படியே கோரி ஆ அள்ளி முடியும் போது மை அழிஞ்சு போச்சு அழிஞ்சு போச்சு அப்பந்தான் மாவிசைக்கு தன் ஓர்மை வந்தது ஆமா ஏ பெரும்பளையா ஏ புள்ளையா இந்த சண்டாள மாயாண்டிக்கு என்ன மாசிக்கிடாயா வளர்த்தாயா வளர்த்தாயப்பா செஞ்சுடல சுக்காம்பார கருத்த பாண்டி மாயாண்டிக்கு இந்த மாயாண்டிக்கு என்ன சூளாடா வளர்த்தாயா என்று மாவிசைக்கு அழுது புலம்ப அழுது புலம்ப ஏ பெரும்பளையா ஏ புள்ளையா என்ன அப்பன மகளும் இருந்து அழுதுகிட்டு இருக்கீங்க உட்கார வச்சுக்கிட்டு இருக்கீங்க நேரம் தவறி எனக்கு பழி கொடுத்தேயானால் உன் பழியை நான் ஏத்துக்கிட மாட்டேன் எடுத்துக்கிட மாட்டேனப்பா என்று மாயாண்டி ஆங்கார ஓங்காரமாய் சொல்ல ஆமா ஆமா சுவாமி மாந்திரவாதி காளி பெரும்புளையன் ஆமா ஆமண்ணே அவன் மாவிசைக்கு பெண்ணவளை எப்படி மாபூசை கொடுத்தானே ஆனால் எப்படி எப்படி புலக்கத்தி தான் எடுத்து உலகத்தை தான் எடுத்து மாவிசைக்கு பெண்ணவளி மாவிசைக்கு பெண்ணவள மார்பதை தன் வகுருவானா மார்பதைத்தா வகுருதாரி ஈரக்கொல தாமரகா ஈரக்கொல தாம